அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. அடேங்கப்பா ஆஷா மாறுற பயணத்தில் இன்னைக்கு நாள் 11. வீடியோவில் இன்னைக்கு தீபாவளி காலையிலேயே நம்ம ஏரியா பசங்க பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் டிவியில் என்ன புது படம்லாம் போடுறான்னு உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் அம்மா இருக்காங்களே, தீபாவளிக்கு பலகாரம் சாப்பிட்டோமா புது படம் பார்த்தோமான்னு இல்லாமல் கடையில் ட்ராப் பண்ணிட்டு வளானாங்க. முக்கால்வாசி நனைஞ்சிட்டேன். சரி முழுசா நனைஞ்சிடலான்ட்டு மொட்டை மாடிக்கு வந்தாச்சு. மலையில் நனையும் போது இந்த ஃபுல் பிளான்ஸ் ஹேண்ட் ஸ்டாண்டு இதெல்லாம் பண்ணலன்னா ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. இது எல்லாத்தையும் பண்ணிட்டு மஜாவாக ஒரு போசிங்க போட்டு அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே தொழுதுட்டு வரும்போது அம்மாவை கூப்பிட்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனால் மறுபடியும் மலையில் மாட்டிக்கிட்டோம். வேற என்ன பண்ணுறது, மறுபடியும் நனைஞ்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தேன். சோறு ரசம், நம்மளுக்கு முட்டை முக்கியம். இது எல்லாத்தையும் சாப்பிட்டு சரியான உண்டை மயக்கம். ஆனால் பட்டாசு சத்தத்தில் தூக்கமே வரல. சரி டீ குடிக்க போலான்னு ஒரு குட்டி நடைப்பயணம் போட்டேன். நல்ல வேலை சேட்டா தீபாவளி கூட கடை திறந்து வச்சிருக்காரு. என்ன மனுஷன் அப்படியே வானவெடிலாம் பார்த்துட்டே ஒரு ஆப்பில் சாப்பிட்டு என்னோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு மஸ்லப் அண்ட் புல்லப்புக்கு தான் ஒர்க் பண்ண போகிறோம். 15 கிலோவில் இன்னைக்கு புல் பண்ண முடியல. அதனால 10 கிலோவில் 4 ரெப்பு 3 செட்டுன்னு போட்டேன். அப்புறம் 45 கிலோவில் புல்லப் 4 செட்டு போட்டேன். இது ரெண்டுத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரண்ட் லிவர் பண்ணும்போது முதுகுல ஒரு வலிக்கும் பாருங்க. அந்த வலியை நீங்களும் அனுபவிக்கணும். ஸோ சீக்கிரம் எல்லாம் ஃப்ரண்ட் லிவர் அன்லாக் பண்ணுங்க. அப்புறம் கடைசியாக டக் புல்லப் பண்ணிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே. பாய்.